ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களுக்கு டான்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக எலெக்ஷன் டேட்டு. ஸோ எந்த காய்கறியுமே இல்லை. இது காய்கறி வச்சு நான் வந்து சாம்பார் சாதம், ஒரு சிம்பிள் அப்பளம், கொஞ்சம் மோர் மிளகா வத்தல் அவ்வளோதான் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த சிஸ்டத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா, இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இது காயும் போது பார்த்திங்கன்னா அதை மூணையும் போட்டிருக்கேன். என்ன போட்டிங்கன்னா இதில் வந்து ஜீரகம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகுளுந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சோம்பு போட்டிருக்கேன். ஸோ இந்த மூணையும் வந்து நல்லா வந்து இதாகட்டும், ஒரு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், அப்பளம் பொரித்து வச்சுட்டு ஆல்ரெடி அப்பளமும் மோர் மிளகாய் பொரித்து வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி இருக்குது, அதுக்கடுத்து பெருங்காயத்தூள் இருக்குது, அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் சாம்பார் தூள் இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சை மிளகாவும் வெங்காயமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி இருக்குது, பீட்ரூட் போட்டிருக்கேன். நான் வந்து எனக்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும், அது பீட்ரூட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெங்காயத்தை போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த கடல் பார்த்தீங்கன்னா வதங்கட்டும். அதில் இந்த மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுருவோம். போட்டாச்சு. பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கா? நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்கறி இருக்குது. இந்த காய்கறி பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து எனக்கு பீட்ரூட் பிடிச்ச மாதிரினால பீட்ரூட்டு, தக்காளி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா வந்து முருங்கைக்காய் போடலாம், அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கத்தரிக்காய் போடலாம், வாழைக்காய், உங்களுக்கு என்ன காய் தேவையோ அந்த காயை போட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. எனக்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும், அதனால் பீட்ரூட் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு, அது பார்த்தா தக்காளி க்ரீனு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தில் கொஞ்சம் கூடவே போட்டுருவோம், ஏன்னா பருப்பு போட போகிறோம். பெருங்காயத்தூளை கூடவே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. இந்த உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வெயில் காலத்தில், அதனால் கொஞ்சம் உரப்பு கம்மியாக போட்டுங்க. நான் முதலே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸோடு சேர்ந்து இந்த துவரம்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவி ஒரு 4 தடவை கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். இது இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ இந்த அளவு தண்ணி தான்
நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், என் கிளாஸ் தண்ணி. அவ்வளோதாங்க. தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டுங்க. அந்த பீட்ரூட் சேர்த்ததுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகப்பாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மெல்லடி போட்டுக்குங்க. அந்த பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும், அதனால் பீட்ரூட் போட்டிருக்கேன். இதில் கொதி வரும்போது தான் நீங்கள் அந்த அரிசியை கடைஞ்சி வச்சது போடணும். அதுக்கு மட்டும் போடக்கூடாது. கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துடலாம். இதோட சால்ட்டு சேர்த்துட்டோம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கு, அதனால் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டுதலும் சேர்த்துக்குங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வரும்போது குக்கர் விசில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்தில் அருமையான சாம்பார் சாதம் ரெடி. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த கொதி வரும்போது தான் நம்ம செய்யணும், அரிசியை போடணும். இந்த அரிசியை போட்டுருவோம். பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. அரிசி போட்டுட்டோம். இந்த அரிசியை வந்து நல்லா கிண்டி விடுவோம். இதை பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். பாருங்கள், விசில் வரட்டும். அந்த அந்த ஆவி வரும்போது விசில் போட்டுருவோம். விசில் பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் வச்சா போதும், நல்லா குழைய வெந்துடும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உப்பு வந்து நான் வந்து ஏன் போட்டேன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் முதலே ஊற வச்சுட்டேன் அரிசியை. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா ஆவி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். விசில் வரட்டும். இதில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இடையில ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மாங்காய் ஊறுகாய் போடுறதுனாலும் எந்த ஊறுகாய் போடுறதுனாலும் இந்த ஸ்டைலில் போட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நாள் பட கெடாது, 1 வருஷம் வரைக்கும் கெடாது. நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தண்ணி படாமல் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் சுத்தமாக கெடாது. இந்த மாங்காய் நல்லா கழுவி செஞ்சீங்கன்னா நல்லா நறுக்கிடுங்க. நான் சொல்கிறது ஒரு மாங்காய்க்கு, ஒரு பெரிய மாங்காய் கடல மாங்காய்க்கு அளவு சொல்கிறேன். அந்த ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு மாங்காயை நல்லா சதுரமாக க்யூபாக வெட்டி வெயில் லைட்டாக காய வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெலாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானொலியில் ஒரு ஸ்பூன் வந்து சாதா ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு வச்சுக்கோங்க. கடுகு நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெரிய சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. ஸோ வறுத்துட்டு அதை நல்லா மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் நல்லா கொதித்த பிறகு அந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு போடுங்க, கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் கீரி போடுங்க, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடுங்க. போட்டுட்டு இந்த வறுத்து அரைச்ச பொடியை வந்து இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கருகாமல் லைட்டாக வதக்கிட்டு அப்படியே அந்த இதில் போட்டுருங்க. மாங்காயில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போடுங்க. மிளகாப்பொடி போடுங்க. மிளகாப்பொடி உங்களுக்கு வேணுன்னா காரமாக வேணால் 3 ஸ்பூன் போட்டுக்கிடலாம். மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கிட்டு இது நல்லா என்ன செய்யுங்கன்னா வந்து நல்லா கிண்டி விடுங்க. இதை வந்து நல்லா ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வந்து கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்து பாட்டிலில் வந்து
ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாங்காய் ஊறுகாய் கிடையவே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும் மாங்காய் ஊறுகாய். தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளிக்குழம்பு எதுக்குனாலும் வச்சுக்கலாம். எந்த ஊறுகாய்க்கும் நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஊறுகாய் வந்து மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், அடுத்தது நார்த்தங்காய் ஊறுகாய், கடரங்காய் ஊறுகாய், எந்த ஊறுகாய்க்கும் இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த கடரங்காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து காய் பெருசாக இருக்கும். அதனால அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 விசில் எடுத்திங்கன்னா குழஞ்சிரும். எடுத்துகிட்டு நல்லா அதை தண்ணி துடைச்சிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு நல்லா துடைச்ச பிறகு நல்லா க்யூபாக வெட்டி இதே மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா ஊறுகாய் கிடையவே கிடையாது. சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்த்தங்காய், எலுமிச்சங்காய் பண்ணும்போது கொஞ்சம் மண்டவெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஊறுகாய் வந்து கிடையவே கிடையாது. அடுத்த டிப்ஸில் வரும்போது நான் வந்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த விசில் வரைக்கும் பார்த்துக்குவோம். பாருங்கள், விசில் வந்துருச்சு. நல்லா கிடையாது, வாடை சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ப்ரெஷர் இறங்கட்டும். உங்களுக்கு எப்போ இருக்குன்றதை காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், ப்ரெஷர் இறங்கிருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஸோ இது இப்படியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு குழந்தைகளுக்கு வேணால் பசைஸும் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது சாம்பார் சாதம். இதை கொஞ்சம் மசிச்சு விடலாம். நல்லா கரண்டி மசிச்சு விட்டிங்கன்னா சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த அப்பளத்தோடையும் அந்த மோர் மிளகாய் வத்தலோட சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதில் கரண்டியால் மசிச்சு விட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மசியல் கரண்டி வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து சாதங்கள் செய்யும்போது மசிக்கிறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சாம்பார் சாதம் வித் அப்பளம், மோர் மிளகாய் வத்தை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டேனியல், கிராண்ட்மாஸ் கிச்சன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுறது தான் உங்கள் வேலை. ஏன்னா உங்கள் கமெண்ட்டு தான் எங்கள் வளர்ச்சி உதவும். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.